எல்லாருக்கும் நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க கண்டாவே நன்மை தான் செய்வாங்க. தவறான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்வில் எதுவும் தவறான பாதையை தந்தெடுக்க மாட்டாங்க. இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போகுது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. இப்போ தனி கொடுத்தனம், இடம் மாற்றம், வேலை மாற்றங்கள் நிறையகுது. பிரான்ச் திருப்பி ஓப்பன் பண்ணி நின்று போன இந்த வண்டிகள் அனைத்தும் ஓட ஆரம்பிக்கும். நின்று போச்சுங்க, எல்லாமே பழுதடைந்து நின்று போச்சு. என்னன்னே தெரியல, எப்படி தான் இதெல்லாம் நடந்தது, ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நாம் ஏன் தேவையில்லாமல் முதலீடெல்லாம் போட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் நம்ம அறிவுக்கு ஏற்பட்டும் இல்லையே, எதையும் தடுத்து நிறுத்த முடியல. சிக்கலான விஷயம் மட்டுமே நம்மளுக்கு நடந்ததே இருக்குது. யார் யாருக்கு திருமணம் பண்ணாமல் ஏமாற்றிட்டு போகலான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள திருமணம் பண்ண வச்சு அவங்களுடைய பாக்கியத்தை கொடுத்துருவார். குழந்தை பேறு முதல் கொண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய வளர்ச்சி. இப்போது இதோட இந்த கை, வலது கால் வலது கை, இதில் கவனத்தை எடுத்துக்கங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் கொஞ்சம் குறைவான வேகத்தை எடுத்துங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுமாரி வரக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். இந்த வலது கால் வலது கை இதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக எடுத்துங்க. எங்கு வேலை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமும் இருக்குது. எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த ராகு பகவானுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கப்போகுது? ராகு பயிற்சி ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருந்தார். இந்த கால சர்ப தோஷத்திலையும் நாம் ஆட்கொள்கிறோம். காலத்தின் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அது நன்மையை தரக்கூடிய விஷயமாக மாறுது நம்மளுக்கு மட்டுமே. எவ்வளோ தூரம் நாம் கீழ்மட்டத்துக்கு சென்றோமோ, இந்த மே மாதம் ராகு பயிற்சி 18ஆம் தேதி நம்மளுக்கு ராகு பகவான் 2025ஆம் தேதி மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு வராருங்க. நம்ம ராசிக்குள்ளே தான் வரார். அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஆட்கொள்ள போகிறார். பகவான் நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம என்ன அளவுக்கு அதிகாரம் பண்ணுவோம், எந்த தைரியத்தோடு இருப்போம், எந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், இவை அனைத்தையும் செயல்பாடை உருவாக்கி தரப்போகிறார் இந்த ராகு பகவான். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்பு கும்பராசிக்கு கிடைக்க போகுது. உயர்வினை தருகின்ற அமைப்பை தருகின்றார் ஐயா. கீழ்மட்டத்தில் கூட இனிமேல் மேலோங்கி வரக்கூடிய காலம் சுவாமி. செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம். அதாவது ஒரு தண்ணி, ஒரு பாலில் நம்ம எப்படி போட்டால் டீகாஷன் போட்டால் டிகாஷன் மாதிரி மாறி இல்லையா, அதே போல் தான் பகவான் வரக்கூடிய நேரத்தில் குருவோட பார்வையும் அந்த நேரத்தில் விழுந்தால் தகரமும் தங்கமாக மாறி உங்களுடைய உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் உள்ளே எல்லையில் எல்லாமே போகிறீங்க. பெரிய லெவலில் வர்றதுக்கான காலம் என்றே கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம் வாழ்வில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்டு வந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிச்சிருக்கும். நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்திருப்பீங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டிருக்கும். எல்லாமே இருக்குது, ஆனால் சரியாகவே இருக்க முடியல சுவாமி, அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே நம்மளுக்கு நடந்தது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்போம். தேவையில்லாத பஞ்சாயத்து, நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, ஆனால் எப்படி தான் லிங்க் ஆனாங்கன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக கண்டிப்பாக கடப்போம். பகவான் அதை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் ஏற்பட போது உங்கள் வாழ்வில் இனியும் ஒளிரக்கூடிய அமைப்பே, ஒளிந்து வாழக்கூடிய அமைப்பு இல்லை. மனத்தாக்கம் ஏற்பட்டதல்லவா, மன வளர்ச்சி இல்லாத கொண்டு பார். இப்போ மன வளர்ச்சியே இல்லாமல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மென்டாலிட்டி கொடுத்துருப்பார். அவையெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். திருப்பி பழைய நிலைமைக்கு நம்ம உடம்புல ரத்தம் வரப்போகுது. பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த ராகு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக அமையும். ஜீவன கர்மா தான், இவங்களும் பாசிட்டிவ் கர்மா கொடுக்குறவங்க தான். சனி பகவான் இப்படி எரிந்து கொடுத்துட்டு போனாரோ அதே ராகு பகவான் கொடுத்துட்டு போவார். காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் உருவாகிவிட்டது என்றே சொல்லலாம். எல்லாருக்கும் நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க கண்டாவே நன்மை தான் செய்வாங்க. தவறான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்வில் எதுவும் தவறான பாதையை தந்தெடுக்க மாட்டாங்க. இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போகுது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. இப்போ தனி கொடுத்தனம், இடம் மாற்றம், வேலை மாற்றங்கள் நிறையகுது. பிரான்ச் திருப்பி ஓப்பன் பண்ணி நின்று போன இந்த வண்டிகள் அனைத்தும் ஓட ஆரம்பிக்கும். நின்று போச்சுங்க, எல்லாமே பழுதடைந்து நின்று போச்சு. என்னன்னே தெரியல, எப்படி தான் இதெல்லாம் நடந்தது, ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நாம் ஏன் தேவையில்லாமல் முதலீடெல்லாம் போட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் நம்ம அறிவுக்கு ஏற்பட்டும் இல்லையே, எதையும் தடுத்து நிறுத்த முடியல. சிக்கலான விஷயம் மட்டுமே நம்மளுக்கு நடந்ததே இருக்குது.
இந்த மாதிரி பிராபலத்திலேருந்து மாற்றி அமைக்கக்கூடிய காலம், திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான அமைப்பு, வேலையில் ஏற்பட்டு வந்த தடை அவை அனைத்தும் விலகும். நீங்களே எடுத்து இனிமேல் செய்து பாருங்கள். வேலையாட்கள் வருவாங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வேலையாட்கள்லாம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடுவாங்க. பயம் என்பது முதல்ல போகும், உங்ககிட்ட இருக்கிற பயம் போகும், ஒரு தைரியம் பிறக்கும், எதையும் செய்யக்கூடிய தன்மையை பெறுவீர்கள். சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளை சுழட்டி அடிக்க பாருங்க. இப்போ உட்காந்த இடத்துலேயே வேலை செய்யுங்களா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்களே எடுத்து செயல்பட போகிறீங்க. வேலையில் இது வரைக்கும் அந்த பதட்டம் பயம்லாம் இருந்து பாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட கிடைக்கும். வேலை அமைப்புகள் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும், வெற்றி கிடைக்கும். செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். ஐயா தனி கொடுத்தணும், இது மாதிரி நான் வீடு போயிடுறேன், நான் மாட்டிடுறேன், குடும்பத்தில் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் மாறிடும். இன்பமயமான காலம் ஏற்படும். கும்பராசிகாரங்களுக்கு இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ், தயவு செய்து இந்த காதல் மார்க்கம் மட்டும் கொஞ்சம் தடையில்லாமல் பார்த்துங்க. அதில் டக்குன்னு தொத்திக்கும் சாமி. இது மாதிரி காலம் அது, இந்த நேரம் அது, நேரம் காலமும் ஒன்று சேர வருது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எப்படின்னு அதுவே கும்பராசிகாரங்க காதலில் வைப்பாடில் இருக்கிறவங்களாம் திருமணத்தை எடுத்து உறுதிப்படுத்திடுவார். அதையும் சொல்லிடு. யார் யாருக்கு திருமணம் பண்ணாமல் ஏமாற்றிட்டு போகலான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள திருமணம் பண்ண வச்சு அவங்களுடைய பாக்கியத்தை கொடுத்துருவார். குழந்தை பேர் முதல் கொண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய வளர்ச்சி. இப்போது இதோட அந்த கை, வலது கால் வலது கை, இதில் கவனத்தை எடுத்துக்கங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் கொஞ்சம் குறைவான வேகத்தை எடுத்துங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி வரக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். இந்த வலது கால் வலது கை இதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக எடுத்துங்க. எங்கு வேலை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமும் இருக்குது. நன்மையும் தருவார், அதில் எந்த விதமான தடையே கிடையாது. உங்களுக்கு 100க்கு 100 பாகம் இது எப்படி கிடைச்சதுன்னு கூட நீங்களே ஆராய்ச்சி பண்ணி இவருடைய பயிற்சி முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள். எல்லாம் கரண்ட்டு நின்று போன மாதிரி எல்லாமே நின்று போன மாதிரியே தெரியும். இந்த கரண்ட் இப்போ கொடுத்துட்டு உங்களுடைய வேகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய பனிஷ்மெண்ட்டையோ உங்களுடைய பிரச்சனையோ உங்களை கண்டாவே கர்ச்சிக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை கண்டாவே எல்லாமே எதிர்கொண்டு செல்லக்கூடிய காலம்தான். எதிரிகளே உன்னை கண்டு அஞ்சுவார். செல்வங்கள் தானாக வந்து சேரக்கூடிய காலம். இந்த நம்ம கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். இல்லையா உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா வெளியூர் போங்க, போயிட்டு கொஞ்ச நாள் தங்குங்க. உங்களுக்கான வேலை அமைப்புகள் எல்லாமே தேடி வரும். புகழ்ச்சி கிடைக்கும். பெரிய அரசியல் செயல்பாடெல்லாம் இனி உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. புகழின் உச்சிக்கே நீங்கள் செல்லக்கூடிய காலம் ஏற்படும். வேலையில் நீங்கள் என்னென்ன தோல்வி கண்டீங்களோ அது எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க. தடையில்லாத வாழ்வு, தடையில்லாத உணவு, தடையில்லாத அமைப்பு, தடையில்லாத நோய், இந்த நோயெல்லாம் எல்லாமே விடைபெற்று வெளியே சென்று விடும். இந்த பெரியவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகுவோட பெயர்ச்சி கொஞ்சம் சாதகம் இல்லை, மற்றபடி தொந்தரவு கிடையாது. சுவாமி உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலமாக இந்த ராகு பகவான். ஐயா வண்டி வாகனம் வாங்கலாம் வாங்கிடுவீங்க, வீடு வாங்கலையா வாங்கிடுவீங்க. இடம்பொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் என்னென்ன இருக்குதோ செல்வகத்தை எல்லாத்தையும் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொடுக்க போகிறான், கொடுக்கறதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போது நாம் சரியில்லாத காலத்தில் நம்மளை தூக்கி வைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.